அன்பான வணக்கம். இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, படிப்போம் ஜெயிப்போம் அப்படின்ற தலைப்புல படிப்பினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு தான் பேச போறோம். வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு படிப்பு அவசியம் என்பதுதான் இப்பொழுது இதனுடைய கருத்தினுடைய தகவல். படிப்பு அப்படின்னும் போது என்னன்னா, அவங்க ரொம்ப அழகா சொல்றாங்க. ஒரு ஊர்ல ராஜாவும் இருக்காங்க, அப்புறம் படிச்ச ஒரு இளைஞனும் இருக்காங்க அப்படின்னா, ரெண்டு பேரும் ஒரு சராசு தட்டுல வச்சோம் அப்படின்னா, யார் பெரியவங்க அப்படின்னா, ராஜாவை விட படித்தவர் பெரியவர்கள் அப்படின்னு அவங்க அழகா சொல்லியிருக்காங்க. மன்னனும் மாசற்ற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோடே சிறப்புடையான். மன்னருக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு அவை சொல்லியிருக்காங்க. அதாவது மன்னருக்கு அந்த இடத்துல மட்டும்தான் அவங்க பெரியவங்களா இருப்பாங்க. நாடு விட்டு நாடு போகும்போது மன்னரை விட கற்றோருக்கு தான் சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு அழகா சொல்லியிருக்காங்க. அப்ப படிப்பின் முக்கியத்துவம் அப்பொழுதே இலக்கியங்களில் நிறைய பேசப்பட்டிருக்கின்றன. வள்ளுவர் கூட அழகாக கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, நன்றாக கற்பதனால் நமக்கு நிறைய பலன்கள் இருக்கின்றன. இந்த திருக்குறளில் துணைக்கால் எங்குமே இருக்காது. அப்ப நாம் கற்கின்ற கல்வியை சரியாக கற்றால் நாம் துணைக்கால் இன்றி நம்முடைய சொந்த காலில் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் என்பதுதான் இந்த வள்ளுவர் குறளில் அழகாக இருக்கக்கூடிய கருத்தும். இன்னும் அழகாக சொல்ல போனால் அதிவீரராம பாண்டியர் அழகாக சொல்வார் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை பற்றி. அதாவது கற்கை நன்றே பிச்சை போகினும் கற்கை நன்றே அப்படின்னு. அதாவது படிப்பு எப்படின்னா காசுல நிறுத்திடக்கூடாதான், பிச்சை எடுத்தாவது படிக்கணும் அப்படின்னு. அப்ப என்ன தெரியுதுங்க, படிப்பு எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை ஔவையார் சொன்ன விஷயங்கள், வள்ளுவர் பெருமான் சொன்ன விஷயங்கள், அதிவீரராம பாண்டியர் சொன்ன விஷயங்கள், இவையெல்லாம் பார்க்கின்ற போது வாழ்க்கையில் நாமும் படிப்போம், ஜெயிப்போம். நன்றி.